இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக சங்கீதம் 147 13ஆம் வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி அப்படின்னு பார்க்குறோம். உலகமெங்கும் ஒரே தேவன் உண்டு என்பதற்கு இந்த ஒரு வசனமே பெரிய அடையாளமாக இருக்குது. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. எந்த தேசத்தில் எந்த மூலையில் இருக்கிற மனிதர்கள் இதை வாசித்தாலும் ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வாசல் உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. எந்த நவீனமயமாக இந்த உலகம் மாறினாலும், வெளிநாடாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் தீவுக்குள்ள வீடு இருந்தாலும் எல்லா வீட்டுக்கும் என்ன உண்டு? வாசல் உண்டு. வாசல் இல்லாத வீடே கிடையாது. எப்படி பார்த்தீங்களா? பொதுவான தேவன். அப்போ வீடுகளுக்கு என்ன உண்டு? வாசல் உண்டு. வாசல் வழியாக தான் நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே போக முடியும். வீட்டில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வீடை கட்டுறாங்களோ அதே போல் வீட்டின் வாசலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுலேயும் வீட்டு வாசலுக்கு போடுகிற கதவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அந்த கதவு நல்ல பலமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதை விட இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? கதவுக்கு போடுகிற தாழ்பால் ரொம்ப உறுதியாக இருக்கணும், பலமாக இருக்கணும். ஏன்னா விலங்குகள் நடமாட்டம், மற்ற காரியங்கள், மனிதர்களுடைய திருட்டுத்தன்மைகள், இது எதுவும் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்பதனால அந்த தாழ்பால்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வீட்டில் போடுகிற பெட்ரூம் இந்த மாதிரி காரியத்துக்கு கூட தாழ்பால் நார்மலாக இருக்கும். ஆனால் வீட்டு வாசலுக்கான தாழ்பால் எப்படி இருக்கும்? நல்ல பலமாக உறுதியாக இருக்கிற தாழ்பால்கள் தான் வாங்கி போடுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் அந்த வீட்டுக்குரிய வாசல் தாழ்பால்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆயிரம் செலவு பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ அந்த தாழ்பால் எவ்வளவு முக்கியம்? அவ்வளோ முக்கியங்கிறதே மனிதர்கள் அறியாமலேயும் நாமளே இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதாகமம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஒரு சங்கீதக்காரன் பாடின ஒரு சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். நாம் இவ்வளோ நேரம் சொன்னது மாம்சத்துக்குரிய ஒரு வீட்டுக்குரிய தாழ்பால்களை சொன்னோம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஆவிக்குரிய வாசலின் தாழ்பால் ஒன்று இருக்குது. அந்த தாழ்பால்கள் பலமாக இருந்தால் தான் அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்குது? அவர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளிடத்தில் போய் ஒரு ஆசீர்வாதம் சேரணுமானால் பெற்றோர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு வாசலாய், ஒரு கதவாய், அந்த கதவுக்கு இருக்கிற தாழ்பால்களாய் இருக்க வேண்டும். நல்ல வீடு கட்டி நல்ல வாசல் இருந்து கதவே போடலன்னா அந்த வீடு நல்லா இருக்காது. எல்லா கதவு எல்லாம் போட்டு உயர்தர மரத்தில் செய்யப்பட்ட கதவை போட்டும் அதுக்கு ஒரு தாழ்பால் இல்லைன்னா அது முழுமை பெறாது, நல்லாவே இருக்காது. அந்த வீட்டில் பாதுகாப்பே இருக்காது. தாழ்பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல தான் பெற்றோர்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்பது, தேவனிடத்திலே வேண்டுவது, தேவ தயவை பெறுவது, தேவனுடைய சித்தத்தின்படி குடும்பத்தை நடத்துவது தேவையான ஒன்று. அந்த தாழ்பால் சரியாக இல்லை என்றால் உங்களுடைய எண்ணங்கள் சிறைப்பிடித்து கொண்டே இருக்கும், சிதறிக்கொண்டே இருக்கும். பல காரியத்தை சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. வேதம் வாசிக்க மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, சபை கூடி வரதையும் விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு இருப்பீங்கன்னா உங்கள் இருதயத்திலே ஏகப்பட்ட காரியங்கள் உட்புகுந்து உங்களுடைய பிள்ளைகளை தாறுமாறான நிலைமைக்கு நீங்களே அழைச்சிட்டு போயிருவீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளை வித்தியாசமாக போகிறதுக்கு காரணம் அந்த பெற்றோர்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் முதல் காரணம். ஏன்னா இவர்கள் எந்தபடி நடக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் இருதயத்தின் தாறுமாறுபடி தன்னுடைய பிள்ளைகளை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனையோ வீட்டில் எத்தனையோ தகப்பன்மார்கள் தன் பிள்ளைய 7 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய அப்பாவுக்கு போய் புகைப்பிடித்தல் வாங்கிட்டு வா அப்படிங்க. எத்தனையோ வீடுகளில் இன்னைக்கு தகப்பனானா அவர் சனிக்கிழமை நைட்டோ இல்லை மற்ற நாட்களோ குடிப்பழக்கத்தான் இருப்பார், வீட்டில் வச்சு தான் குடிப்பார்ப்பா, நம்ம அப்பா அப்படித்தான் இருப்பார். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த நவீனமயமான காலத்தில் எத்தனை தேவ பிள்ளைகளின் வீடு இவ்வளவு அவலட்சணமாக நடந்துகிட்டு இருக்குது. சனிக்கிழமை இரவானாலே தேவையற்ற காரியங்களை நுழைந்து கொண்டு தன் குடும்பங்களோடு சேர்ந்து கொண்டு சொந்தங்களோடு சேர்ந்து கொண்டு வெட்டியான பேச்சுக்களை பேச்சு, விருதாவான பேச்சுக்களை பேச்சு
தன்னுடைய பிள்ளைகளை சீர்குலைத்துக்கிட்டு இருக்கிற பெற்றோர்கள் இன்னைக்கு உண்டு. தேவ பிள்ளைகள் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. தாழ்பால்கள் என்பது இங்க என்ன குறிக்குது அப்படின்னா, உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை நோக்கி, வாலிபர்களை நோக்கி சத்துரு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அக்கினி அஸ்திரங்களை எரிந்து கொண்டிருக்கிறான். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல, சத்துரு எய்கிற அனைத்து அக்கினி அஸ்திரங்களையும் முறித்து போடத்தக்க அவன் ஒரு செகண்ட்ல 1000 அக்கினி அஸ்திரங்களை பிள்ளைகளை நோக்கி எறிவான். பயம், பதட்டம், வேசித்தனத்தின் எண்ணங்கள், இச்சையின் எண்ணங்கள், பொருளாசை, பண ஆசை அப்படின்னு ஏகப்பட்டதை அவர்களுக்கு எரிந்து கொண்டே இருப்பான். பள்ளி பருவத்திலே அவர்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் புதிதான ஒரு கேம்களை அப்டேட் பண்ணி அவர்களுக்கு தெரியாமல் உள்ள என்ட்ரி ஆயிடுது. பெற்றோர்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. ப்ளூ வேல்ங்கிற ஒரு கேம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேரை பழி வாங்கினது என்பது தெரியும். எத்தனையோ வாலிபர்கள் இறந்தா பிறகு, சிறு பிள்ளைகள் இறந்தா பிறகுதான் அதனுடைய விஷயமே வெளியில தெரிஞ்சிச்சு. பிள்ளைகள் எதற்கு இறந்தார்கள்னே தெரியாது. முடிவில் பார்த்தா என்னது, ஒரு கேம், அந்த கேம்னால வந்த பிரச்சனை. இன்னைக்கு கேம்னு எடுத்துக்கிட்டு அதில் துப்பாக்கி சூடு அது இது நடந்து கொண்டு தான் இருக்குது. பிள்ளைங்களை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க கேம் தானே பார்த்துருக்காங்க, அதனால என்னன்னு. அதனால் வருகிற விளைவுகள் எவ்வளவு பெரியது. இதெல்லாம் யாரை தாண்டி வீட்டுக்குள்ளே வருது? பெற்றோர்களை தாண்டி தான். சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார், ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தேவன் அவ்வளவு கவனமாக இருக்கிறவராம். ஆகவே பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை என்று அவர் கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளை, அதை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும் என்று பெற்றோர்களை அறிவு புகட்டி கொண்டே இருப்பாராம். இன்னைக்கு தேவ சமூகத்திலே பெற்றோர்களுக்கு அறிவு போன்ற வார்த்தை கேட்கறதுக்கே எண்ணம் இல்லையே. எதுக்கெடுத்தாலும் எங்களை குறை சொல்றாங்கன்னு பெற்றோர்கள் தானே நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எவ்வளவு வேதத்தின்படி குறைவா இருக்கீங்கிறத நீங்க யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் கஷ்டம், வீட்டில் தரித்திரம், வீட்டில் வியாதி, என் வீட்டில் சொன்னபடி கேட்க மாட்டேங்காங்கன்னு இத்தனை காரியங்களை ஊழியக்காட்ட வந்து சொல்ல முடியுது பெற்றோர்கள். நீங்க எவ்வளவு தூரம் வசனத்தின்படி வாழலைங்கிற ஒரு பெற்றோர் ஊழியக்காட்ட சொல்றீங்களா? இந்த வசந்திப்பெல்லாம் நான் வாழாமல் போயிட்டேனே, இப்படிலாம் இருந்திருக்கனே, நான் நேற்று படித்தேன், இந்த மாதிரி இந்த வசனம் என்னை தொட்டுச்சுன்னு ஒரு பெற்றோர் சொல்றீங்களா? எந்த சபையிலையாவதும் கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவு தூரம் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் இன்னைக்கு எவ்வளவு சிதறடிக்கப்பட்டிருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. எங்க நீங்க தான் உங்க பிள்ளைகளை சரியான வழியில நடத்த சரியான ஆள் நீங்க தான். பிள்ளைகளுக்குரிய தாழ்பால் நீங்க தான். ஆனா உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை தாழ்பால் போட முடியாம தினந்தோறும் ஜெபிக்கிற நீங்க திடீர்னு ஜெபிக்காம போயிருவீங்க. தினந்தோறும் தேவனுக்கு பயந்துருக்கிற நீங்க திடீர்னு தேவனுக்கு பயப்படாம போயிருவீங்க. என்ன நடந்தாலும் தேவ சமூகம் விடாம வந்த நீங்க திடீர்னு தங்களுடைய சொந்தங்களை பார்த்தோன்னே தேவ சமூகத்தை விட்டுட்டு போயிருவீங்க. நீங்க தவறுவதில் அந்த ஒரு தவறுல தான் எத்தனையோ ஆபத்துகள் உங்கள் பிள்ளைகளை நோக்கி வருகிறது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதா மாமன், மச்சான், சித்தப்பா, சித்தி உறவு, அதே உறவு நீ பேசக்கூடாது நீங்க நிறுத்தினால தான் பிள்ளைங்க நிறுத்துது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய இருதயத்தின் எண்ணமாகிய தாழ்பால்களை சரி பண்ணுங்க. ஆவிக்குரிய அனுபவம் வேணும், எல்லாம் வேணும். 5 காரியங்கள், 5 தாழ்பால்களில் உங்கள் இருதயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என்னவென்றால், முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்ங்கிற அடையாளத்தோடு வாழ்கிறீர்களா? ரட்சிப்பு என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உண்மையாகவே உங்களுடைய குடும்ப வழக்கம் எல்லாவற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்களா? 2வது, ஞானஸ்தானம் பெற்ற ஒரு வாழ்க்கை. நான் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து, என்னுடைய பாவ சாபங்களுக்காக மரித்து, அந்த இயேசு கிறிஸ்து என்னை அழைக்க வருவார் என்ற நிச்சயத்தோடு நான் எழுந்து விட்டேன், அவரே நோக்கி பயணிப்பேன் என்பதுதான் ஞானஸ்தானம். தொட்டிக்குள் மூழ்கி எழுவது. எழுந்த வாழ்க்கை வாழணும். உங்களுடைய சொந்தங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களை பார்க்குற எல்லாருக்கும் நீங்கள் ஒரு எழுந்த வாழ்க்கை இருக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை மரித்து போன எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று உங்களுடைய சொந்தங்கள் சொல்லுகிற அளவுக்கு நீங்க வாழணும். யாரு வாழுகிறீங்க? 3வதாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் வாழணும். அபிஷேகம் என்பது அந்நிய பாஷையில் நிறைவது, அப்படியே பாஷையை பேசுவது, அது மாத்திரம் அல்ல. நமக்கென்று தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
நாம் அந்த எஜமானின் பொறுப்பை நிறைவேற்றி எஜமானத்தில் போகிறவங்க. எப்படி இந்த உலகத்தில் எல்லாரும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலைன்னு ஒரு வேலை இருக்குல்ல. இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே வேலையை செய்யலை, ஒவ்வொரு வேலையை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. அப்போ அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்க எஜமானுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. சில பேர் 7 மணிக்கு போகிறீங்க, சில பேர் 10 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க, சில பேர் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க, சில பேர் இரவும் பகலும் வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அந்த எஜமானுக்கு உண்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு சம்பளம். அதே போல் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வந்த உடனே உங்களை தேவன் அபிஷேகிக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உன்னை வைத்துதான் உன் குடும்பத்தை எல்லாவற்றையும் நடத்தி அந்த ராஜ்யத்தில் சேர்க்க போகிறேன், நீ என்னுடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணுகிறார். பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாய் தகப்பனும் காலையில இருந்து, ஆண்டவரே இன்று நான் என்ன செய்ய வேண்டும், உடைய சித்தம் போல என்னுடைய பிள்ளைகளை நடத்த எனக்கு ஞானம் தாரும் கேட்கணும், பொறுப்போட கேட்கணும். கேட்காத பெற்றோர்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஒரு நாள். அந்த நாள் மாறவே மாறாது. நீங்க என்னதான் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்ன வேணா நினைச்சுக்கோங்க. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகை நம்பி மாண்டிடும் மானிடர் மீட்கப்பட வேண்டாமா? வேலை இருக்குது. 4வதாய் ஆவிக்குரிய வரங்களை பெற வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தின் அறிவு ஆற்றல்ல செயல்படுகிறவர்களாய் உங்கள் பிள்ளைகள் முன்னாடி நீங்க இருக்கக்கூடாது. வரங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வரம் என்பது 9 வரம் 7 வரம் சொல்லி பைபிள் இருக்குது. அந்த வரங்கள் இருக்கணும். விசுவாசத்துல தேவனிடத்துல கேட்டு பொருளை பெறணும். ஜெபத்துல இருந்து பெற்றுக்கொண்டது என்பதை உங்க பிள்ளைகள் விசுவாசிக்கணும். எங்க அம்மா எங்க அப்பா எதுனாலும் சரி ஜெபத்துல இருந்தே எனக்கு வாங்கி தருவாங்க, ஜெபம் பண்ணா நடக்குங்கிற விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்கு பிறக்கணும். அவங்க ஊழியக்காரர்களை நம்பிடுவாங்க. ஆனா வீட்டில் உங்களையே 24 மணி நேரம் பார்த்து வளர்றாங்களா, உங்களை பார்த்து அவங்களுக்கு விசுவாசமே போயிடும். ஏன்னா திடீரென்று நீங்க அதுக்கு செய்யற வேலைகள் இருக்கு பார்த்தீங்களா. வரமுடையவர்களாய் வாழணும். சுகம் பலன் எல்லாமே இயேசு நாமத்தினால பெற்று கொடுக்கணும். 5வதாய் கனிகள் உள்ள வாழ்க்கை வேண்டும். உங்களிடத்திலே ஆவியின் கனிகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அன்பு, சாந்தம், நற்குணம், திட நம்பிக்கை, விசுவாசம், இச்சையடக்கம், பொறுமை, தாழ்மை, எல்லாவற்றையும் உங்கள் வழியாய் பிள்ளைகள் பார்க்கணும். இந்த தாழ்பால் சரியாக நீங்க இருந்தா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற யாராலையும் தடுக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளிடத்துல போய் சேரும். முறைப்படியான தாழ்பால்கள் வழியாய் ஆசீர்வாதம் போகும். ஆனா உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் எத்தனை முறை ஆசீர்வதித்தாலும் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளிடத்துல போகாத காரணம் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களாகிய தாழ்பால்களை நீங்கள் சரி பண்ணாம இருப்பதுதான். பாருங்க, நீங்க சொன்னபடி தாங்க உங்க பிள்ளை நடக்குது. நீங்க சர்ச்சைக்கு வாங்கினா வரும், நீங்க வரக்கூடாது நீங்க நிப்பாட்டிங்கன்னா வராது. தெரியுமா? 19 வயசு 20 வயசுக்கு தான் அந்த பிள்ளைங்க தன்னுடைய முடிவை எடுக்க முடியுது. அது வரைக்கும் உங்க கைக்குள்ள தான் இருக்குது. ஆண்டவர் கைக்குள்ள கூட நீங்க வச்சிருக்கல. ஆண்டவர் இந்த மாதத்திலும் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். என் மகனே மகளே, உன்னை நம்பி நான் பிள்ளைகளை கொடுத்தேன். எனக்கு பிள்ளையை தாரும் என்று நீ அழுது கேட்ட வேலை உண்டு. எனக்கு இந்த பிள்ளையை தாரும் என்று நீ அழுது கேட்ட வேலை உண்டு. எனக்கு இப்படி ஒரு குமாரனை தாரு நீ கேட்ட வேலை உண்டு. உனக்கென்று நான் குமாரனையும் குமாரத்தைகளையும் கொடுத்தேன். நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற? உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க முடியவில்லை. என் ஆசீர்வாதம் உன் வழியா என் பிள்ளைகளிடத்தில் கடந்து போக முடியவில்லை. என்னுடைய வருகை நாளிலே நீ பரிதவிக்கப்பட்டவளாய் போய்விடக்கூடாது என்று இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாய் உன்னை எச்சரித்து உணர்த்துகிறேன் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் திருவுளம் பற்றுகிறார். பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே இருந்து கொடுங்க. உங்களுடைய எண்ணங்களை தாழ்பால் போடுங்க. வசனத்தை வைத்து தாழ்பால் போடுங்க. சொல்லப்படுகிற வார்த்தையின்படி தாழ்பால் போடுங்க. 5 ஆவிக்குரிய காரியங்களும் பெற்றோர்களிடத்த தோன்றாத வரைக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாகவே இருக்க முடியாது. ஏன் நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க, அடுத்து உங்க சந்ததி கஷ்டப்படணுமா? விரும்ப மாட்டீங்கல்ல. விரும்ப மாட்டோம்னு இருதயத்திலிருந்து அப்படியே அழுது கண்ணீர்லாம் வருது. அந்த எண்ணங்களை காத்து நடந்தா சரியாயிரும்ல. அதை மட்டும் முடியாதுன்னா எப்படி? ஆகவேதான் இந்த மாசம் ஆண்டவர் இப்படியாக இடைப்படுகிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்கள் பிள்ளைகளிடத்தில் பிரவேசிக்கிற பாவம், சாபம்
எல்லாமே முழுமை பெறுவதற்கு காரணம். பிரவேசிக்காமல் இருக்காது, அது எது வழியோ பிரவேசிக்கும், அது வேற. ஆனால் முழுமை பெறுவதற்கான காரணம் பெற்றோர்களாகிய உங்களுடைய நடத்தைகள் மாத்திரமே. உங்கள் எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தாழ்த்தி கொடுக்காத வரைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு எதுதான் முக்கியமான ஒரு காரியம் என்று நீங்கள் நின்று காட்டாத வரைக்கும், பேசி காட்டுறது இல்லைங்க, நின்று காட்டுவது. எதுனாலும் சர்ச்சை எடுப்பா, எதுனாலும் ஊழியக்காரத்தை எடுப்பா, நீங்கள் எவ்வளவு தேடுறீங்கன்னு பிள்ளைங்க உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. நின்று காட்டினீர்களானால் என் தாய் என் தகப்பனும் தங்களுடைய இருதயத்தில் தோன்ற செயலும்படி நடக்க மாட்டாங்க. வேதாகமம் சொல்லி கொடுத்தபடி சபையில் கேட்கிற பிரசங்கத்தின்படி வாழ்வார்கள் என்பதை பிள்ளைகள் உறுதிப்படுத்தி விட்டார்களானால் பிள்ளைகள் இடறுவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆகவே இந்த மாதம் சொல்கிறார், தாழ்பால்களை நான் பலப்படுத்துகிற கர்த்தர் தான். அது உங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள் தான். அவர் சொல்லு கேட்டு நடங்க என்று திருவுளம் பட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழந்தாள் படியும்.